எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் தலைப்பு மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸில் இருக்கிற நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஃபண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்ததை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் கேட்டகரின்னு பார்க்கும்போது ஸ்மால் கேப் ஃபண்ட் ஹவுஸ் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் டைப் ஓப்பன் எண்டட். பெஞ்ச் மார்க்னு பார்க்கும்போது நிஃப்டி ஸ்மால் கேப் 250 டிஆர்ஐ. பிளான் 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது 50,423 கோடி. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது டைரக்ட் பிளானில் 0.68% இருக்குது, ரெகுலர் பிளானில் 1.47% இருக்குது. என்ஐவி சொல்லக்கூடிய நெட் அசட் வேல்யூ டைரக்ட் கோத்தில் ₹180.0195, ரெகுலர் கோத்தில் ₹162.0128. ஹாரிசன் பார்க்கும்போது இது லாங் டேர்ம், ரிஸ்க்னு பார்க்கும்போது வெரி ஹை. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டில் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது 202 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் ஈக்விட்டி பேஸில் பார்க்கும்போது 95.54% இருக்குது, அதர்ஸில் 4.46% இருக்குது. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் இப்போ பார்த்தலாம். 6 மந்த்ஸில் இது 21.07% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் 54.69% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸில் 32.89%, 5 இயர்ஸில் 33.24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் 1 லட்சம் லம்சம் அமௌண்ட்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 1,21,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 21,000 இருக்குது. இந்த கேட்டகரி ஆவரேஜில் பார்க்கும்போது 1,18,000 இருக்குது. இதே 6 மாதம் முன்னாடி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 1,15,000 இருக்குது. இந்த ஃபண்டில் 1 வருஷத்துக்கு முன்னாடி லம்சம் அமௌண்ட்டாக 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 1,55,000 இருக்குது. இதில் ஃப்ராட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 55,000 இருக்குது. இது கேட்டகரி ஆவரேஜில் பார்க்கும்போது 1,48,000 இருக்குது. கோல்டில் 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 1,18,000 இருக்குது. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் லம்சம் அமௌண்ட்டாக 1 லட்ச ரூபா 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 2,35,000 இருக்குது. அதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 1,35,000 இருக்குது. இது கேட்டகரி ஆவரேஜில் பார்க்கும்போது 2,04,000 இருக்குது. இதில் கோல்டில் 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 1,40,000 இருக்குது. லம்சம் அமௌண்ட்டாக 1 லட்ச ரூபா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 4,20,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 3,20,000 இருக்குது. கேட்டகரி ஆவரேஜில் பார்க்கும்போது 3,59,000 இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 2,10,000 இருக்குது. இதில் கேட்டகரி ஆவரேஜ்னு பார்க்கும்போது மற்ற ஸ்மால் கேப் ஃபண்டு இந்த கேட்டகரியில் இருக்கிற மற்ற ஸ்மால் கேப் ஃபண்டுடைய ஆவரேஜ் தான் இந்த கேட்டகரி ஆவரேஜ். அப்படி பார்க்கும்போது இந்த நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் கேட்டகரி ஆவரேஜ் காட்டிலும் கூடுதலாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கூடுதலாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் 10,000 ரூபா சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 60,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 68,653 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 8,653 இருக்குது. இது கேட்டகரி ஆவரேஜில் பார்க்கும்போது 67,450 இருக்குது. இந்த ஃபண்டில் மாதம் 10,000 சிப்பு மூலிமா 1 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,20,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 1,52,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 32,000 இருக்குது. இது கேட்டகரி ஆவரேஜில் பார்க்கும்போது 1,48,000 இருக்குது. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் 10,000 த்ரூ சிப்பு மூலிமா 3 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 3,60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 6,15,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 2,55,000 இருக்குது. இது கேட்டகரி ஆவரேஜில் பார்க்கும்போது 5,65,000 இருக்குது. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் 10,000 சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தொடர்ந்து 5 வருஷமாக டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 6 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 16,15,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 10,15,000 இருக்குது. கேட்டகரி ஆவரேஜில் பார்க்கும்போது அது 14,06,000 இருக்குது. இந்த நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டில் 5 வருஷமாக தொடர்ந்து சிப்பு முறையில் மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரியலி ஜாக்பாட் தான். 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 16,15,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 10,15,000 இருக்குது. அப்படி பார்க்கும்போது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண மூலிமா அவங்களுக்கு நிறைய லாபம் கிடச்சிருக்கும்.
இதில் கேட்டகரி ஆவரேஜ்னு பார்க்கும்போது மற்ற ஸ்மால் கேப் ஃபண்டு இந்த கேட்டகரியில் இருக்கிற மற்ற ஸ்மால் கேப் ஃபண்டுடைய ஆவரேஜ் தான் இந்த கேட்டகரி ஆவரேஜ். அப்படி பார்க்கும்போது இந்த நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் கேட்டகரி ஆவரேஜ் காட்டிலும் கூடுதலாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கூடுதலாக வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு வெர்சஸ் கேட்டகரி பிஎஸ் சக போட்டியாளரோட கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். 6 மாதத்தில் வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 21.06%. டாடா ஸ்மால் கேப் ஃபண்டு 6 மாதத்தில் 17.66% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கொட்டாக் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 18.83%. கனரா ரோபிகோ ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 17.87%. பட் குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு 6 மாதத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 26.96%. அப்படி பார்க்கும்போது 6 மாதத்தில் வந்து பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்ட் வந்து குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு. செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் 21.06%. இந்த கேட்டகரி ஆவரேஜில் பார்க்கும்போது 18.63%. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜை காட்டிலும் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து கூடுதலாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 54.69%. டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 41.69%. கொட்டாக் ஸ்மால் கேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 1 இயரில் 43.60%. கனரா ரோபிகோ ஸ்மால் கேப் ஃபண்டு ஒரு வருஷத்தில் 42.92% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 42.92% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு அகைன் டாப்பர் 1 இயரில் 64.59% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயர் ரிட்டர்னில் செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 54.69%. இந்த கேட்டகரி ஆவரேஜில் பார்க்கும்போது அதில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 44.85%. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு 3 இயர்ஸில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 32.89%. டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 27.80% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கொட்டாக் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 24.03% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கனரா ரோபிகோ ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 28% ரிட்டர்னை வந்து 3 வருஷத்தில் கொடுத்துருக்கு. பட் அகைன் அண்ட் அகைன் டாப்பர் வந்து குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் இது 3 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 34.55%. 3 இயர்ஸ் ரிட்டர்னில் செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 32.89%. கேட்டகரி ஆவரேஜில் கொடுத்த ரிட்டர்ன் பார்க்கும்போது 23.29%. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜை காட்டிலும் கூடுதலாக வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு 5 இயர்ஸில் வந்து கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 33.24%. டாடா ஸ்மால் கேப் ஃபண்டு 5 இயர்ஸில் வந்து 30.66%. கொட்டாக் ஸ்மால் கேப் ஃபண்டு 30.26%. கனரா ரோபிகோ ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 31.80% 5 வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அகைன் அண்ட் அகைன் டாப்பர் வந்து குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் இது 5 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 42.74%, 42.74%. 5 இயர்ஸ் ரிட்டர்னில் செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் 33.24%. இது கேட்டகரி ஆவரேஜில் பார்க்கும்போது 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 22.24% இருக்குது. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து கூடுதலாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்ட்லேயே பெஸ்ட் ஃபண்டுன்னு பார்க்கும்போது அது குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு தான் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதே நேரத்தில் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது கேட்டகரி ஆவரேஜ்ன்றது ஒரு பெஞ்ச் மார்க். அந்த பெஞ்ச் மார்க் காட்டிலும் அந்த ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து எந்த ஃபண்டும் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் நீங்கள் நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்க நிலையில் வந்து நீங்கள் நிதி ஆலோசனை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.